2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை தவிர்த்து அதிமுக பாமக பிஜேபி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சரிவு மேலும் அதிகரிக்கும் என்ற சூழ்நிலையில் தேமுதிகவின் கூட்டணியும் கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி ஏற்பட்ட அனுதாப அலையும் அதிமுகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவிலிருந்து தப்ப உதவியது என்பது மறுக்க முடியாத உண்மை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்த ராஜ்யசபை உறுப்பினருக்கான தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் அளிக்கப்படும் என்று தேர்தலுக்கு முன் உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பிறகு ராஜ்யசபை சீட் தர மறுத்தார். இதைத் தொடர்ந்து தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அனைவரும் அறிந்ததே. இந்த சூழ்நிலையில் இல்லம் தேடி உள்ளம் நாடி மக்கள் சந்திப்பு 3ஆம் கட்ட பயணத்திலும் பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் பிஸியாக உள்ள திருமதி பிரேமலதா விஜயகாந்தை அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற துணை எதிர்க்கட்சி தலைவருமான RB உதயகுமார் சந்தித்தார். ஆலோசனை கூட்டம் நடைபெறும் தனியார் மண்டபத்திற்கே சென்று காத்திருந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்தை அவர் சந்தித்தது அரசியல் அரங்கை விறுவிறுப்பாக்கி உள்ளது. இது மரியாதையின் நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் முக்கிய அரசியல் நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், மன வருத்தத்தில் உள்ள தேமுதிகவை எப்படியாவது மீண்டும் அதிமுக கூட்டணிக்குள் அழைத்து வந்துவிட வேண்டும் என அதிமுக தலைமை தீவிரம் காட்டுவது அனைவரும் அறிந்ததே. ஏன் தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தீவிர முனைப்பு காட்டுகின்றன? ஏன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இந்த செய்தியில் ஆராய்வோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து 3 தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்குள் எந்த விரிசலும் இல்லை என்று திமுக தலைமை மற்றும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மறுமலர்ச்சி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் மேடைதோறும் உரத்த குரலில் பேசி வந்தாலும் இந்த தேர்தலில் வெற்றி என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவர்கள் உணராமல் இல்லை. விஜய் அரசியலுக்கு வரும் முன்பு வரை திமுக கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் விஜய் அரசியல் வருகை பல அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கிகளை சேதாரப்படுத்தப் போவது ஊரறிந்த உண்மை. குறிப்பாக விஜய் அரசியல் வருகை திமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சிகளில் உள்ள இளைஞர்களை குறிவைப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு படுமோசமான நிலையில் உள்ளது. அதற்கு சமீபத்திய உதாரணம் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி படுமோசமான தோல்வியை சந்தித்ததை கூறலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவின் தயவால் தான் காங்கிரஸ் கட்சி உயிர்ப்புடன் உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க முனைப்பு காட்டுவது திமுக தலைமையை கோபமடைய வைத்துள்ளது. வாக்கு வங்கியே இல்லாத காங்கிரஸை ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் என்ற பேச்சும் திமுகவினரிடையே பரவலாக பேசப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மற்றொரு கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளின் சமீபத்திய நடவடிக்கைகள் திமுகவை கலங்க வைத்துள்ளது. தங்கள் தயவால் மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் நேரங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை காட்டியே இந்த தேர்தலில் கூடுதலான இடங்களை கேட்கவும், அப்படி தரவில்லை எனில் கடைசி நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவக்கூடும் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது. திமுகவின் மற்றொரு கூட்டணி கட்சிக்கு 0.5%க்கும் கீழ் மட்டுமே வாக்கு சதவீதம் இருந்தாலும் தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைத்துவிடலாம் என்ற நினைப்பில் இருந்த திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் தந்தார் துரை வைகோ. ஆம், துரை வைகோ மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்ற பின் இனி நாங்கள் தனி சின்னத்திலேயே போட்டியிடுவோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என நாடாளுமன்ற தேர்தலில் முரண்டு பிடித்ததை மறந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, பீகார் சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் 100க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை கவலைப்பட வைத்துள்ளது. இதன் விளைவாக கடந்த தேர்தல் வரை தேமுதிகவுக்கு 5 இடங்கள், 9 இடங்கள் மட்டுமே திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல் என ஊடகவியலாளர்களை வைத்து தேமுதிகவின் செல்வாக்கு குறைந்தது போல பிம்பத்தை ஏற்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு 20லிருந்து 25 இடங்களை கொடுத்தாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என தீவிரம் காட்டுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய பரிதாப நிலை குறித்து பார்ப்போம். அதிமுகவை முழுமையாக தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின் எடப்பாடியார் தனக்கெதிராக யாரும் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் பல முக்கிய நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கியது பலரும் அறிந்ததே. குறிப்பாக டிடிவி, OPS,
சசிகலா, செங்கோட்டையன் போன்றோரை நீக்கி கட்சியை மிகவும் பலவீனமாக்கிவிட்டார். அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை 40% மேற்பட்ட வாக்கு வங்கியை வைத்திருந்த அதிமுக இன்று எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக 20% கீழ் சென்றுவிட்டது. கடந்த தேர்தல் வரை பாமகவை நம்பி தேமுதிகவை உதாசீனப்படுத்தி வந்த எடப்பாடியாருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா நிலை போன்றது. 5% வரை வாக்கு வங்கியை வைத்திருந்த பாமக இன்று தந்தை மகன் அதிகார மோதலால் 2 பிரிவாக பிரிந்துள்ளதோடு டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் நெருக்கம் காட்டுவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சொந்த தொகுதியில் தான் வெற்றி பெறக்கூட போராட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, பாரதிய ஜனதா கட்சியின் உட்கட்சி தலையீடு மற்றும் ஆட்சியில் பங்கு போன்ற நிர்பந்தங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டுள்ளது. 2011 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மற்றும் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளியது. அதேபோல இந்த தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்த்து தேர்தலில் வென்று முதல்வராகிவிட வேண்டும் என்ற கனவில் இருந்தார் எடப்பாடியார். விஜயின் கரூர் சம்பவத்திற்கு பிறகு வலுக்கட்டாயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் சட்டசபையிலும் தவேகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தான் செல்லும் கூட்டங்களில் எல்லாம் தவேக கொடியேந்தி சிலர் நிற்பதை குறிப்பிட்டு அவர்கள் நம்முடன் வந்துவிட்டார்கள் என பேசி வந்த எடப்பாடியாருக்கு பதிலடியாக சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழுவில் அதன் தலைவர் விஜய் நாங்கள் யாரிடமும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தது எடப்பாடியாருக்கு தலையில் இடியை இறக்கியது போன்றிருந்தது. அதன் விளைவே சமீப நாட்களாக அதிமுகவின் விஜய் எதிர்ப்பு பேச்சுக்கள். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே என் உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இப்படி அனைத்து திசைகளில் இருந்தும் வரும் எதிர்ப்புகளை சமாளிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவின் செல்வாக்கால் சரிவில் இருந்து தப்பித்ததை போல இந்த தேர்தலில் படுதோல்வியில் இருந்து தப்பித்து கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள போராடி கொண்டு இருக்கிறார் எடப்பாடியார். இதன் காரணமாகவே தேமுதிகவுக்கு 30 40 தொகுதிகள் கொடுத்தாவது தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தாலே அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தேமுதிகவின் பொதுச் செயலாளரை சந்திக்க ஆர்வம் காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறுகிறார்கள். எது எப்படியோ விஜயின் அரசியல் வருகை விஜய்க்கு ஆதாயமோ இல்லையோ நிச்சயம் தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஆதாயமாக மாறியுள்ளது. Lens View Beyond the Spotlights.